கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது கலாத்தியர் 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் தான் எப்படி அப்போஸ்தலன் ஆனேன், தான் எப்படி மிகப்பெரிய ஊழியக்காரனாக ஆனேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வசனத்தில் என்ன சொல்கிறார், நான் மனுஷராகவும் அல்ல மனுஷர் மூலமாகவும் அல்லங்கிறார். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அப்போஸ்தலர், இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களாம் எப்படி ஆகிறாங்க என்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பைபிள் காலேஜ் படிக்கணும், அப்புறம் படித்து முடித்த பிறகு ஒரு பெரிய போதகர் வந்து அவர் தலைமையில் கை வைத்து அபிஷேகம் பண்ணி, இனி இவர் முழு நேர போதகர், முழு நேர அப்போஸ்தலர் என்று சொல்லுவாங்க. நான் அப்படி ஆகலை. நான் எப்படி ஆனேன் என்றால், நான் கர்த்தராலும் தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நான் அப்போஸ்தலனான அப்படிங்கிறார். ஏன் இதை சொல்கிறார் என்றால், தான் சொல்லுகிற செய்தி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் சொன்ன செய்தி தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், அது எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை இப்படி அறிமுகப்படுத்துகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு 1லேருந்து 5வது வசனம் வரையும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்ன சொல்கிறார், 6லேருந்து 9வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற போதகர்கள் தேவ வசனத்தை புரட்டி பாசனம் பண்ணுறாங்க. இன்றைக்கி சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வசனம் பேசிக்கிட்டே இருக்கும்போது வசனத்தை திருத்தி அதை புரட்டி வேறு விதமாக தனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை சொல்லுகிறாங்க. அப்படி சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். ரொம்ப கொடூரமான கடினமான வார்த்தையை வைத்து அவர் சொல்லுகிறார். வானத்திலிருந்து தூதனே வந்து சொன்னாலும் திரித்து சொன்னால் அது சபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறார். அப்படின்னா பாருங்க, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு காரணத்திலும் சொன்ன வசனத்தை நம்ம திருத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். அடுத்தது 3வது 10வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வசனம் போதிக்கிறவர்கள் நீ யாருக்காக நம்ம வசனம் சொல்லுறோம், மனுஷனை சந்தோஷப்படுத்தவா இல்லை தேவனை சந்தோஷப்படுத்திக்கிடுவா அப்படின்னா, இன்றைக்கி மனுஷர்களுக்காக இன்றைக்கி போதிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. எப்படின்னா, இன்றைக்கி சபையில் உட்காந்துருக்கோம், ஏதாவது நம்ம சொன்னால் கோவிச்சுப்பாங்க, அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, இல்லை நம்ம நாளைக்கு சபைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வசனத்தில் இருக்கிறத சொல்லாமல் வேறு மாதிரி திருத்தி அவர்களும் சந்தோஷப்படுகிற மாதிரி வசனம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. வசனம் என்ன சொல்லப்பட்டது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ என்ன சொல்லணுமோ அதுதான் சொல்லணுமா தவிர மனுஷர்களை ஒரு நாளும் சந்தோஷப்படுத்துவதற்காக சுவிசேஷம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனம் 23, 24 என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் எல்லாம் புகழ்ந்து பாராட்டினாங்க. யாரை? அப்போஸ்தலர் பவுல். ஏன்னா யாரெல்லாம் அவரை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் அவரை விரட்டி அடித்தார்களோ, எந்த வசனத்தை வச்சு எந்த விசுவாசத்திற்காக அவங்க அழிக்க நினைத்தார்களோ அவர்களே இன்னைக்கு அந்த சுவிசேஷத்தை அந்த விசுவாசத்துக்காக பிரசங்கிக்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஊரில் எத்தனை பேர் அவரை எதிர்த்தார்களோ அவர்களே இன்னைக்கு விசுவாசித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க. இதுதான் தேவனுடைய வெற்றி. அதற்காக தேவனை எல்லாம் இது அப்போஸ்தலர் பவுலை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு எந்த இடத்துலாம் எதிர்ப்பு இருக்கிறதோ, யாரெல்லாம் நம்மளை விரட்டப்படுறாங்களோ இன்னைக்கு அவர்களே பிரசங்கிக்க மாதிரி இன்றைக்கி நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேரெல்லாம் கிறிஸ்துவ இயேசுவை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லோரும் இன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். இது தேவனுடைய வெற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி. அப்போஸ்தலர் பவுல் எதிர்பார்த்த ஒரு கனவு. அப்படி தான் இன்றைக்கி எல்லா ஊழியக்காரர்களும் செயல்பட்டு வராங்க. இன்றைக்கி முக்கியமான எல்லா ஊழியக்காரர்களும் மெயின் அந்த நோக்கத்தை வச்சு தான் இன்றைக்கி பயணிக்கிறாங்க. நாமளும் அப்படியாக எங்கெல்லாம் எதிர்ப்பு, எங்கெல்லாம் பாவத்தில் இருக்கிறோம் அங்கே போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி அவர்களை நம்ம இயேசு கீழே நம்ம வர வைக்கிறதுக்காக முழு வேலையும் நம்ம செய்யப்பட வேண்டுங்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த வசனம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.